டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. லாஜிக்ல ஓட்ட இருக்கலாம். இது என்னடா படத்துல பெரிய பாதாள குழியே இருக்குது. எல்கேஜி குழந்தை கதை எழுதுனா மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதியிருக்காப்ல. இது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தாங்க. இந்த படம் எப்படியெல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்றேன் கேளுங்களேன். ஒரு கதை சொல்லவா? எருமை முருகேஷா, எருமையா? ஓபன் பண்ணா இந்த தேவான்ற கேரக்டர் ஒரு மேன்ஷன் வச்சு அந்த மேன்ஷனுக்கு மேல ஒரு ஜிம்முமே வச்சு நடத்தின்னு வராரு. ஒரு நாள் யாருமே கால் பண்ணாத அவரோட லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல அந்த பக்கமா பேசுறவரு ராஜசேகர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. சோ தேவாவும் அவரோட சாவு வீட்டுக்கு போறாப்ல. அங்க போய் பார்த்தா அந்த ராஜசேகர் அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க தான் ஸ்ருதி. அவங்க கூட பேசலாம் அப்படின்னு தேவா ட்ரை பண்றாப்ல, ஆனா முடியல. அத ஸ்ருதியுமே கூட விரும்பலன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது மாதிரியான சாவு வீட்டுல புதுசா யாருனாவது வந்து பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணா விரும்ப மாட்டாங்களா, அப்படி வச்சுக்கலாம். சோ அவரோட இறுதி கிரியைகள்லாம் முடியுது. அப்படியே ஈவினிங் ஆகுது, நைட்டும் ஆகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதியை தேடி ஒரு வில்லன் குரூப் வரானுங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேவால அவனுங்க கூட ஃபைட் பண்றாப்ல. அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. தேவா எல்லாரையும் அச்சு ஓட விடுறாப்ல. இப்போ ஸ்ருதி கிட்ட போய் கேக்குறாரு, யார் அவனுங்க, எதுக்காக உன்னை தேடி வரானுங்க. ஸ்ருதியும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதி சொல்ல போற இந்த விஷயங்களுக்கெல்லாம் பேரலா கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் நடக்குது. அதோட கன்வர்சேஷனையுமே காட்டுறோம். போலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த மீட்டிங்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, சைமன் ஹார்பரை கவர்மெண்ட்ல இருந்து லீஸ் எடுத்து நடத்தின்னு வரான். ஆனா அந்த ஹார்பரை வச்சு அவன் நிறைய இல்லீகல் வேலை பண்றதா தகவல் இருக்குது சார். அதை தேடி உள்ள போன யாருமே இன்னும் வெளியே வரல. அவளை ஏன் அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்ல சார், இந்த ஹார்பர் சுத்தில நிறைய செத்து போன பொணங்கள்லாம் கரை ஒதுங்குது. இதுக்கும் அவனுக்கும் கூட எதனாவது சம்பந்தம் இருக்குன்னு தோணுது சார். கட் பண்ணா இப்போ ஸ்ருதியை காட்டுறோம். அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எங்க அப்பா ஒரு மெஷின் கண்டுபிடிச்சாரு. இந்த செத்து போன பாடிஸ் எல்லாம் லோ காஸ்ட் வித் ஹையர் எஃபிஷியன்ட்டா டிஸ்போசல் பண்றதுக்கு. இதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் தேவைப்பட்டது. சோ இந்த ஹார்பர் மூலமா வெளியெடுக்கிறதுக்கு சைமன் அப்படின்றவனோட மகன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். ஒரு நாள் சைமனோட ஆளுங்க எங்களை தேடி வந்தாங்க. அவனுங்களுக்கு செத்து போன அந்த பாடிஸ் எல்லாம் எரிக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு பணம் தாரதா கூட சொன்னானுங்க. அன்னைக்கு இருந்த பைனான்சியல் சிச்சுவேஷனுக்காகவும் அவனுங்க மிரட்டினதுக்காகவும் அப்பா ஒத்துக்கிட்டாரு. நானும் அப்பாவும் அவனுங்களோட அந்த ஹார்பருக்குள்ள போனோம். கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கட் பண்ணா இப்போ போலீஸை காட்டுறோம். அவனுங்க ஏதோ பெருசா பண்றானுங்கன்னு நினைக்கிறேன் சார். அதனாலதான் உள்ள என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். கூலிங்களா உள்ள அனுப்ப போறோம் சார் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா இப்போ ஸ்ருதி, இப்போ அப்பா இல்லல, அதுதான் அந்த மெஷினை ஆபரேட் பண்றதுக்காக என்ன கூப்பிடணும்னு வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த தேவாக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறோம். மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காப்ல. யோசிச்செல்லாம் முடிச்சிட்டு இல்ல, ஸ்ருதி கிட்ட வா நம்ம போலாம், நாங்களே சைமனோட இடத்துக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேவாவும் ஸ்ருதியும் சைமனோட இடத்துக்குள்ள போறாங்க. உள்ள போனா அங்க தயால்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் சைமனுக்கு அடுத்தபடியா பெரிய கையா இருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு தேவா. அதே போல இவனுங்க அனுப்பக்கூடிய அந்த பணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சில ஒரு தழும்பு இருக்கதையுமே கவனிக்கிறாரு. உள்ள அவனுங்க வாட்ச், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணாம பிளாக்ல விக்கிறதுக்காக ஸ்மகிள் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்க அதையெல்லாம் தாண்டி ஏதோ பெருசா பண்றானுங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு தேவா. நமக்கு ஆக்சஸ் இல்லங்க போறதுக்கு. ஒரு நாள் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளேயும் தேவா போக ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு கால் வருது. கால்ல யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இப்போ வந்து என்ன நேர்ல பாரு அப்படின்னு சொல்றான். தேவாக்குள்ள தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணத சைமன் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக போறாப்ல. ஃபர்ஸ்ட் டைம் சைமனை நேர்ல பாக்குறதுக்காக போறாப்ல. உள்ள போனதும் சைமன் தேவாவை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடியே உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, பட் இப்ப அது மேட்டர் கிடையாது, நீ தான் அந்த புதுசா வந்திருக்க மெஷின் ஆபரேட்டர்னு சொன்னாங்க. இங்க ஒரு பணம் கிடைக்குது, ஆனா நீ அதை எரிக்க கூடாது, நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் போத அப்படின்னு சொல்றான். அந்த பாடி அப்படியே கவர் பண்ணி இருக்குது. தேவால ஏதோ வளமையா அவனுக்கு கொல்ற மாதிரியான பாடி தான் போல அப்படின்னு எடுத்துட்டு அதை புதைக்கிறதுக்காக கொண்டு போய் புதைச்சும் முடிச்சிடறாப்ல. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பணத்தை புதைச்ச இடத்துல ஒரு அசைவு தெரியுது. ஸ்ருதிக்கும் தேவாக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே பாக்குறாங்க, உள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியே வருது. செத்து போனவனுக்கு தான் உயிர் வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற தேவா அந்த கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாப்ல. வெளியே இழுத்து பார்த்தா அது தயால்.
தேவாக்குள்ள எதுவுமே புரியல. எதுக்காக சைமன் தயால கொன்னா, இங்க என்ன ஏது நடக்குதுன்றது ஒண்ணுமே புரியல. ஆனா தயால கெஞ்சுறான், என்ன விட்டுருங்க, இப்படியே போயிடுறேன்னு. ஆனா தேவா இருந்தாலுமே சைமனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தேவா சொல்றாரு. அதுக்கு சைமன்ல, நீ எதுவுமே யோசிக்காத, அவனை கொன்று, நான் சொல்றேன்ல, அவனை நீ கொன்னுரு, அவனை கொன்னதுக்கு கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் தரேன், கொன்னுட்டு வந்து நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சைமன் காலை கட் பண்ணதும் தேவாக்கு இன்னொரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த சைமன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அடியாள் பேசுறான். தயால் எழுந்துட்டான்னு கேள்விப்பட்டேன், இந்த சைமன் சொல்ற மாதிரி நீ அவனை எதுவும் கொன்னுறாத, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், அவன் கிட்ட நம்மளோட பணம் கோடிக்கணக்கா இருக்குது, அது எங்க இருக்குதுன்னு மட்டும் கேட்டு அவனை கொன்னுறலாம் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பிளாக் அவுட் ஆகுது. ஓபன் பண்ணா இந்த தேவா சைமனை பாக்குறதுக்காக சைமனோட இடத்துக்குள்ள வாராப்ல. சைமன் கேக்குறான், கொன்னுட்டியா அவனை? தேவாவும் ஆமான்றாப்ல. உனக்கு ஒரு கிஃப்ட் தானேன்னு சொன்னல, இந்தா பாரு அப்படின்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டுறான். அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவாவோட நண்பன் ராஜசேகர தயால் அடிச்சே கொல்ற மாதிரி இருக்குது. பாத்தியா தேவா, உன் நண்பனை கொன்னதே இவன் தான், இப்ப சொல்லு, அவனை கொன்னதுக்கு நீ சந்தோஷப்படுறியா இல்லையா? இவன் ஏன்டா ராஜசேகர கொல்றான் அப்படின்னு இதே சிசிடிவியை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, இந்த ராஜசேகர் இவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது என்ன ஏதுன்னு பார்த்தா தான் தெரியுது, தயால் ஒரு போலீஸாமே. தேவாக்கு ஒரே ஷாக், இது போலீஸா அப்படின்னு கேக்குறாப்ல. என் அப்பங்காலத்துல இருந்து கூடவே இருக்கான், போலீஸ்க்கு வேலை பார்க்கறான் அப்படின்னு தெரிஞ்சதும் தாங்கிக்க முடியல. தேவா, கொன்னுட்டேன், நீ அவனை கொன்னுட்டல அப்படின்னு சைமன் கேட்க ஒரு ஃபாஸ்ட் கட்ல ஒரு கிளிம்ஸ் காட்டுறோம். இந்த தயால வெளியெடுத்ததும் இல்ல, தயால் கெஞ்சுறான், என்ன விட்டுருங்க அப்படின்னு. தேவாவும் யோசிக்கிறாப்ல, இவனை இவ்வளவு பேர் தேடுறாங்கன்னா ஏதோ பெருசா உள்ள இருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனை அவசர அவசரமா காப்பாத்தி அந்த வழியா அப்போதைக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஸ்ருதியையும் தயாலையும் ஏத்தி அனுப்பி வைக்கிறாப்ல. சைமன் மறுபடியும் கேட்கறான், ஹே தேவா, உன்னதான் கேட்கறேன், முடிச்சுட்டல அப்படின்னு கேட்க தேவாக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. அந்த கால்ல அந்த பக்கமா யாருன்னு பாத்தீங்கன்னா தயால். தேவா, இந்நேரம் நான் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நான் அங்க இருந்து பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது, அத நீ தான் பண்ண போற, அது வரைக்கும் ராஜசேகர் பொண்ணு என் கூட தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல கேமராவை பேன் பண்ணி காட்டுறோம். ஸ்ருதிய கட்டி போட்டு வச்சிருக்கான். அது என்னப்பா, உன் நண்பன் சாகும் போது சொன்னான், என் நண்பன் உன்னை தேடி வருவான், அவன் வரும் பொழுது அது என்ன பவர் ஹவுஸ், பவர் ஹவுஸ்னு சொல்லு, உன்னை முடிச்சிருவான் அப்படின்னு சொன்னான். என்ன முடிச்சிருவியா தேவா அப்படின்னு கேட்க தேவாவை காட்டுறோம். எது பவர் ஹவுஸ்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐகானிக் சிரிப்புல ஒரு சிரிப்பு சிரிக்கிறாப்ல. இந்த பக்கம் சைமன்ல, ஏய் தேவா முடிச்சிட்டியான்னு கேட்டா என்ன சிரிச்சிட்டு இருக்க, பைத்தியமாடா நீ, உன்னை வேற எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்ல ஃபாஸ்ட் கட்ல நெகட்டிவ்ல ஒரு சில பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. எங்கேயோ பார்த்திருக்கேன். ஹேய் தேவா, உன்னதான் கேக்குறேன், நீ அவனை முடிச்சிட்டியா அப்படின்னு சைமன் இப்போ அதட்டி கேக்குறான். ஆனா தேவால அந்த கால்ல இருக்கக்கூடிய தயாலுக்குமே சேர்த்து முடிச்சிடலாம். செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணா இப்போ படத்துல எப்படி இருக்குதோ அது போலவே தயால் தேவாவை வச்சு நிறைய வேலை வாங்குறான், அவன் சொல்றதெல்லாம் செய்ய சொல்றான். மீன்வைல் இந்த தேவாவுமே கூட தயால் யாரு என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் தேவாக்கு தயால் ஒரு போலீஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்ல, சோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ராஜசேகரோட போலீஸா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாப்ல. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு கட்டத்துல தயால் தேவாவை சைமனோட பையன் அர்ஜுனை கொலை பண்ண சொல்றான். அவரும் கொல்லாம விட்டுறாப்ல. அதனால இப்போ படத்துல வர மாதிரியே நீ அர்ஜுனை கொல்லல, இரு நான் ஸ்ருதியை கொல்றேன்னு அந்த உயரமான பில்டிங்க்கு மேல ஸ்ருதியை கூட்டு போய் கீழே தள்ளி விடுற மாதிரியே நடிக்கிறான். தலைவரும் இல்லப்பா விட்டு, அது ஒரு சின்ன பொண்ணு, விட்டு பாவம் அப்படின்னு கெஞ்சுறா மாதிரி கெஞ்சிட்டு, ஹேய் திலீப் அப்படின்றாப்ல. அப்படியே தயாலுக்குல ஒரு ஷாக் ரியாக்ஷன், அந்த ஷாக் ரியாக்ஷனோடயே திரும்புறான். என்னப்பா ஒரே ஷாக்கா, நீ வேணா எங்களை மறந்துருக்கலாம், ஆனா நாங்க உன்னை மறக்கலாமா அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஒரு கிளிம்ஸ் காட்டுறோம். இப்போ இந்த தயால் யாரு அப்படின்றத தேட சொன்னார்ல, சோ அந்த போலீஸ்காரர் இவன் யாரு அப்படின்றதுக்கான பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. இது போக டிபார்ட்மெண்ட் குள்ளேயே தேடி 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 பார்த்ததுல என்ன தெரிய வந்தது அப்படின்றத தேவா கிட்ட சொல்றாரு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டீ கடையில வேலை செஞ்ச பையன் சார் இந்த தயால். அன்னைக்கு தேதிக்கு சைமனோட அப்பா தான் ஹார்பருக்குள்ள நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை கண்டுபிடிக்க உள்ள போன ஒரு போலீஸ்காரங்களும் திரும்ப வரவே இல்லை. சோ உள்ள போக ஒருத்தன் தேவைப்பட்டிருக்கான். பார்த்தா போலீஸ்காரங்கனே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. சோ அப்போதான் போலீஸ்க்கு அதிகமா பழக்கமா இருந்த இந்த தயால உள்ள அனுப்பியிருக்காங்க. உள்ள அவன் போகும்பொழுது ஒரு 15-18 வயசு தான் சார் இருக்கும். உள்ள போனவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற எந்த ஒரு தகவலும் இல்ல. அண்ட் இது ஒரு சீக்ரெட் மிஷன்றதுனாலையும் அன்னைக்கு தேதிக்கு
சர்வீஸ்ல இருந்த எந்த ஒரு போலீஸ்காரங்களும் இன்னைக்கு சர்வீஸ்ல இல்லன்றதுனாலயும் அண்ட் உள்ள சின்ன பையனா போன அந்த தயால் இப்ப எப்படி இருப்பான்ற ஒரு ஐடியா இல்லன்றதுனாலயும் போலீஸ் அதை ஃபாலோ பண்ணாமலே விட்டாங்க போல. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் சார், அவனோட உண்மையான பேரு தயால் கிடையாது, திலீப். இந்த திலீப்ன்ற பேரை சொன்னதும் தேவாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன் கொடுத்து இப்போ தயாலுக்கு தானே இதெல்லாம் சொல்லின்னு இருக்காரு. அங்க வரோம், சரி நீ மட்டும் தான் இருக்கியான்னு பார்த்தா உனக்கு யாரு நான் அர்ஜுனை கொல்லல அப்படின்ற டிப்ப கொடுத்திருப்பான்னு யோசிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது உன் பொண்டாட்டியும் கூட இங்கதான் இருக்கானு. நீ கேங்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா செட் பண்ணிக்கிட்டு ஆகலாமே அப்படின்னு எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாப்ல. அப்போ பாத்தீங்கன்னா தேவாக்கு ஒரு கால் வருது மேன்ஷன்ல இருந்து. அண்ணன் ஒரு 10-12 பேர் ரூம் கேட்டு வந்திருந்தானுங்க, கையில சாமானா இருக்கும் போல, நான் ரூம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த கால்ல சொல்ல கட் பண்ணா ஒரு கிளிம்ஸ் காட்டுறோம். இவர் அந்த இன்டர்வலுக்கு முன்னால ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போக ட்ரை பண்ணுவார்ல, சோ சைமன் அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போதான் பார்க்கலாம். இவ்வளவு தூரம் இவன் என்னத்தையோ தேடி உள்ள வந்திருக்கானா, இவன் யாருன்றத நம்ம பார்க்கணும், அவனோட மேன்ஷன்ல போய் அவனை தூக்கிடுவாங்க அப்படின்னு சைமன் சொல்ல அதுக்காக தான் இப்போ ஆளுங்க எல்லாம் உள்ள வந்திருக்கானுங்க. தேவாவும் சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு கிளம்புறாப்ல. இவர் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட வில்லன் டிரான்சிஷன் எல்லாம் இப்போ படத்துல வர மாதிரியே நடக்குது. அந்த பொண்ணு எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு சார்லிய கத்தியால குத்தி குத்துயிரா போட்டுட்டு அர்ஜுனை தூக்கிட்டு போயிடுறா. சார்லி தன்னோட குத்துயிரோட தேவாக்கு கால் பண்றாப்ல. தேவா மேன்ஷனுக்கு போயின்னு இருக்காரு. சோ கால் வரவுமே அந்த கால் எடுத்து பேசுறாப்ல. அந்த பக்கம் சார்லி இப்படி அந்த பொண்ணு எல்லாரையுமே குத்தி போட்டு போயிட்டான்னு சொல்ல சார்லியோட உயிரும் போயிருது. கண்டிப்பா இங்க இருந்து தப்பி போயிருக்கானா ஸ்ருதியை தூக்கத்தான் போயிருப்பான்னு ஸ்ருதிக்கு கால் பண்றாப்ல. ஸ்ருதி சொல்றாங்க தான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன், யாரோ என்ன பின்னால துரத்திட்டு வராங்கன்னு. தலைவர் கேக்குறாப்ல அடுத்து எந்த ஸ்டேஷன். அப்படியே ஒரு பிளாக் அவுட் கொடுக்குறோம். கட் பண்ணா ட்ரெயின் அங்க இருந்து வருது. தலைவர் ஸ்டேஷன்ல நிக்கிறாப்ல. அப்படியே ஒரு சில் அவுட் ஷாட்ல காட்டுறோம். ட்ரெயின் அப்படியே வந்து நிக்குது. உள்ள ஸ்ருதி தேவாவை பார்த்து அப்படியே ஓடி வராங்க. பின்னால தயாலும் துரத்தினே வரான். அப்போ பாத்தீங்கன்னா தேவாக்கு மேன்ஷன்ல இருந்து ஒரு கால் வருது. அண்ணன் இங்க எல்லாரையுமே சுத்து போட்டானுங்க அப்படின்னு சொல்ல தேவா அமைதியா இருக்காப்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட லிப்ஸுக்கு ஒரு க்ளோஸ் போகுது. தலைவர் அமைதியா இல்ல, பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்த தயால ஒரு அடி அடிக்கிறாப்ல. அவன் அப்படியே சுருண்டு விழுறான். அந்த பக்கமா மேன்ஷன்ல அவன் ஓடி போய் ஒரு சுவிட்ச போடுறான். சுவிட்ச போட்டா அந்த மேன்ஷனுக்கு மேல ஒரு ஜிம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதோட நேம் போர்டோட லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த ஜிம்மோட நேம் தான் பவர் ஹவுஸ். அந்த நேமோட லெட்டர்ஸ் எல்லாம் இல்ல, அப்படியே ஒவ்வொன்னா ரேண்டமா எரிஞ்சு ஃபைனலா தி பவர் ஹவுஸ் அப்படின்னு அந்த மொத்த போர்டோட லைட்டுமே எரியுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல மேன்ஷனுக்குள்ள இருக்க 18 பேரோட ரூம்லயும் ஒவ்வொரு விதமா தெரியுது. அண்ட் ஃபைனலா காலிஷா உபேந்திராவோட கேரக்டர் அவரோட ரூமுக்குள்ளயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. காலிஷாவோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தி பவர் ஹவுஸ் அப்படின்ற அந்த போர்டு தெரியுது. காலிஷாவும் பவரா வெளியே வராப்ல. அங்க ஒரு ஃபைட் நடக்குது. மீன்வைல் இங்க ட்ரெயினுக்குள்ளார தேவாக்கும் தயாலுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டோட முடிவுல தேவா தயால கொன்னுறாப்ல. கொன்னுட்டு திரும்பி பார்த்தா ஸ்ருதியை காணோம். எங்கடா ஸ்ருதி போயிருப்பா அப்படின்னு பார்த்தா சைமன் கிட்ட இருந்து கால் வருது. அவ இங்க தான் இருக்கா வா அப்படின்னு. தேவாவும் கிளம்பி போறாப்ல. போனா இப்போ படத்துல என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்குது. சைமன்ல உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல தேவா அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னுமா என்ன தெரியல. கட் பண்ணா அப்படியே மேட்ச் கட்ல காட்டுறோம். தயால கொல்லும் பொழுது இதையே சொல்லியிருப்பாரு. இன்னுமா என்ன தெரியல. கட் பண்ணா 30 வருஷத்துக்கு முன்னால இந்த ஹார்பருக்குள்ள தேவா காலிஷானி எல்லாருமே கூலியா இருக்காங்க. அதே ஹார்பர்ல டெக்னீஷியனா இருக்காரு ராஜசேகர். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவாக்கு ஒரு நாள் தெரிய வருது இந்த காலிஷா இருக்காருல அவர் உண்மையாவே கூலி கிடையாது, அவர் ஒரு போலீஸ் ஸ்பை அப்படின்னு. இத பத்தி காலிஷா கிட்ட கேட்கும் பொழுது சாதாரண கூலிங்களான உங்களை வச்சு இவனுங்க உள்ள ட்ரக்ஸ் கடத்திட்டு இருக்கானுங்க, அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா டாக்குமெண்ட்டையுமே கலெக்ட் பண்ணிட்டேன், இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட காட்டி உங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதே போல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹையர் ஆபீஷியல் கிட்ட கொடுக்குறாப்ல. கட் பண்ணா அடுத்த நாள் போலீஸ்ல வராங்க. வந்தவங்க உங்கள ஒரு 100 கூலிங்களை நாங்க நாடு கடத்தணும், அப்படி உங்களை நாடு கடத்திட்டா உங்களோட தண்டனை காலம் குறையும், நீங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ராஜசேகரோட தங்கச்சியை தான் தேவா கல்யாணம் கட்டி இருப்பாரு. அவங்க பிரெக்னன்டாவும் இருப்பாங்க. ஆனா தேவால அந்த கூலிங்களுக்காக தன்னோட வைஃபை விட்டுட்டு அந்த 100 கூலிங்களோட போறாப்ல. காலிஷாவும் இவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்னால தான் இவங்க எல்லாரையுமே நாடு கடத்துறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னா அவங்க கூட போறாப்ல. அங்க போனாதான் தெரியுது இவங்க யாரையுமே நாடு கடத்தல, நடுக்கடலே வச்சு அந்த 100 கூலிங்களையுமே கொல்ல போறாங்கன்னு. ஷிப்புக்குள்ளார அந்த 100 கூலிங்களும் ஒவ்வொரு பக்கமா செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. தேவாக்கும் காலிஷாக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ் ஓடி வந்து காலிஷா கிட்ட சொல்றாப்ல, சார் இந்த ஹார்பருக்குள்ள உங்கள மாதிரியே இன்னொருத்தன் ஸ்பையா இருக்கான் சார், நம்ம போலீஸோட ஆள் தான், ஆனா அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த கேங்கோட சேர்ந்துக்கிட்டு இந்த 100 கூலிங்களும் போலீஸ்ல சரணடைஞ்சிட்டா இந்த கேங்கே மொத்தமா அழிஞ்சிரும், அதுக்கு ஒரே தீர்வு இந்த 100 கூலிங்களையும் கொல்லணும்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கான் சார், அதனால தான் இவங்க போலீஸையே விலைக்கு வாங்கி உங்க எல்லாரையுமே கொல்ல சொல்லியிருக்காங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க சார் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாப்ல. அப்போ காலிஷா கேக்குறாரு, உனக்கு அந்த ஸ்பைய பத்தி எதனாவது தெரியுமா, அவன் யாருனாவது தெரியுமான்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர்
இருக்காரல்ல அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், அவனோட பேரு மட்டும் திலீப்னு தெரியும், நீங்க இங்க இருந்து எப்படியாவது இப்போதைக்கு தப்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறமா தேவாவும் காளிஷாவும் சண்டை செஞ்சு அங்க இருந்து வெறும் 18 பேர் மட்டும் தப்பி வந்து கோஸ்டா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளி உலகத்துக்கும் சைமனுக்கும் சைமனோட அப்பாவுக்கும் இவங்க எல்லாரும் அந்த ஷிப்போடவே மூழ்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆரம்பிக்கிறானுங்க. ராஜசேகருக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்கன்னு. இப்போ இவங்க உயிரோட இருக்குது சைமனோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் எதனாவது பிரச்சனை வரும்னு இவங்க கோஸ்டாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் தேவாவோட புள்ளைய தான் புள்ள மாதிரி எடுத்து ராஜசேகர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இது தேவாக்கும் தெரியும். ஆனா 30 வருஷமா யார் அந்த திலீப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தான் ராஜசேகரும் அவங்க கேங்குள்ள போறாரு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அவனை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான கோட் வேர்ட் தான் பவர் ஹவுஸ். அதையும் சொல்லி ஆஃப்லைன்ல இருக்க அந்த 19 பேரையும் வெளியே வர வைக்கிறாருன்னு தேவா சொல்லி முடிக்க சைமனுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. உடனே சைமன் தேவாவை பார்த்து கன் எடுத்து நீட்டுறான். என் அப்பனும் நானும் நீ செத்துட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்ல தேவா அப்படியே சிரிக்கிறாப்ல. ஹார்பர்ல அங்கங்க பாம்பு வெடிக்குது. பார்த்தா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 18 பேரும் உள்ள வந்துடுறாங்க. அங்க ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல தேவா சைமனை கொன்னுறாப்ல. சைமன் சாகும் போதுல சொல்றான், ஹே தேவா நீ இப்ப என்ன கொன்னுடலாம், ஆனா நான் இவ்வளவு பேரை கொன்றிருக்கேனே அவளை ஏன் அதெல்லாம் நீயே எரிச்சிருக்கியே, என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நான் ஏன் இவ்வளவு பேரை கொல்றேன்னு? பாவம்டா அவன் கூலிங்கலாம். இப்ப நீ என்ன கொன்னுடலாம், ஆனா உன்னை தேடி ஒருத்தன் வருவான் பாரு, அவனை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறனே தெரியல தேவா அப்படின்னு சொல்லிட்டு சாவுறான். அதே போல கிளைமேக்ஸ்ல தாகா வாரான். ஆக்சுவலி இவனுங்க ஹார்பருக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்றது தேவாக்கு இப்பவுமே தெரியாது. ஏன்னா அவர் தான் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போகவே இல்லல. சோ தாகா வாரான். ஆனா தாகாக்கு தேவாவை தெரிஞ்சிருக்குது. ஹே தேவானா நீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா தேவாக்கு சுத்தமா தாகா யாருன்னே தெரியல. சோ தாகா கேக்குறான், பேசாம நீ ஏன் கூட வந்துருனா நம்ம எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணலான்னு. தேவாவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாப்ல. இவனுங்களோட கேங்குள்ள போனா தான் இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்றத மொத்தமா கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தேவாவும் காளிஷாவும் அவங்களோட கேங்குள்ள போறாங்க. கட் பண்ணா ஸ்ருதியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற சீன். போறப்போ இப்ப படத்துல வர மாதிரியே கேக்குறாங்க, நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமான்னு. தேவாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தேவாக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்தா அந்த பக்கமா தயாலோட வைஃப், என்ன தேவா என்னைய மிச்சம் வச்சு நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே, நான் வந்துட்டே இருக்கேன் உன்னை தேடி அப்படின்னு சொல்ல தலைவருக்கு ஒரு க்ளோஸ் போறோம். தலைவரோட அதே ஐகானிக் சிரிப்புல ஒரு சிரிப்பு சிரிக்கிறாப்ல. அப்படியே ஒரு பக்கம் அந்த பொண்ணு சென்டர்ல தேவா, இன்னொரு பக்கம் தாகான்னு போட்டு தலைவரோட வாய்ஸ் ஓவர்ல இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க அப்படின்னு சொல்ல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு போட்டு முடிக்கிறோம். கதை எப்படி இருந்தது? இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. ஒரு சின்ன கட் பண்ண அவ்வளவுதான். இந்த கதை எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, இதுக்கு கூலியே தேவலாம் போல இருந்துச்சுப்பா அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கெல்லாம் இல்ல இந்த FTFS பார்க்கும்போது தியேட்டர்ல இந்த படம் இன்ட்ரெஸ்டா இருந்ததை விட இந்த படத்துல எப்பப்பா எஸ்கே வருவார் அப்படின்னு தேடி இருந்தது இன்ட்ரெஸ்டா இருந்தது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பக்கத்துல உட்காந்து எல்லா சீன்லயும் இப்ப பாரு எஸ்கே வருவாரு, அந்த சீன்ல வருவாரு பாரு அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் பூரா சொல்லிட்டு இருந்தான். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல எல்லாம் தலைவரோட ஒரு பேக் ஷாட் வரும், அதை பார்க்க எஸ்கே மாதிரியே இருக்குது. இப்ப திரும்புவாரு பாரு எஸ்கே அப்படின்னா எனக்கெல்லாம் உள்ள அள்ளு விட்டுருச்சு. ஆனா நல்ல நேரத்துக்கு இவ்வளத்தையும் பண்ண லோக்கி அதை மட்டும் பண்ணல, நல்லது. இப்படி எஸ்கேவோட கேமியோ ஒரு பக்கம் பயமா இருந்தாலுமே கூட இந்த கூலி ரிலீஸ்க்கு முன்னால எல்லாம் வார் 2 போட்டு அடிச்சுட்டு இருந்தோம். நீ எல்லாம் கூலியோட கிளாஷ் விடலாமா, 1000 கோடிக்கு ஆசைப்படலாமா, நம்ம எல்லாம் பாரு ஈஸியா 1000 கோடி அடிக்க போறோம் அப்படின்லாம் போட்டு அவன் அடிச்சுட்டு இருந்தோம். ஆனா தியேட்டருக்குள்ள எனக்கு என்ன பயமா இருந்ததுன்னா இப்ப வெளியே போய் பார்த்து வார் 2 நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு. பட் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்போ அப்பாடா நல்ல வேலை வார் 2 மொக்கையா இருந்தது அப்படின்னு நம்மள நாமளே சந்தோஷப்படுத்திக்கிறதா, இல்ல 3 மாசத்துக்கு முன்னால விட்டாங்கல்ல தக் லைஃப் அதுக்கு கூலி எவ்வளவோ தேவலாம்ப்பா அப்படின்னு நம்மள நாமளே தேத்திக்கிறதா அப்படின்றது தாங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. சரிங்க என்ன விடுங்க, உங்களுக்கு இந்த கூலி எப்படி இருந்தது? காட்டு முக்கியா இருந்ததா, இல்லனா நம்மலாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, படம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தோண வச்சதா, இல்லனா யோ லோக்கி உன்ன தாயா முதல்ல போட்டு பொளக்கணும் அப்படின்னு தோண வச்சதா அப்படின்ற இந்த எல்லா தாட்ஸையுமே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அது போக நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குங்க, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
நான் பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் 9 வருஷத்தில். பட் ஐவ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச் டு தி இண்டஸ்ட்ரி.